கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 1 தீமோத்தேயு அதிகாரம் 6 வசனம் 19. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வதற்கு ஏதுவான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ வேண்டும். உலகத்தின் ஐஸ்வர்யவான்களை குறித்து பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களாக இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே ஒருவேளை நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்கலாம், நல்ல செல்வாக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் தந்த வாழ்வை தவறான முறையில் பயன்படுத்தி விடாதபடி பண ஆசையினால் பாவம் செய்து அநீதி செய்து ஏழை எளிய ஜனங்களை ஒடுக்கி வாழாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவான்களாய் வைத்திருப்பது இன்னும் அநீதியாய் சம்பாதித்து நம்முடைய தலைமுறைக்கு பாவத்தை உண்டு பண்ணுவதற்கு அல்ல, மாறாக ஏழை எளிய ஜனங்களுக்கு இறங்கி பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்து நம் தலைமுறையும் சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ வழி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் தந்திருக்கிற ஐஸ்வர்யத்தில் அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாய், நற்கிரியைகள் செய்கிறவர்களாய், தேவைப்படுகிற ஜனங்களுக்கு உண்ண உணவில்லாமல், வஸ்திரமில்லாமல், தங்க இடமில்லாமல், இப்படியாக பலவித போராட்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நம்மால் முடிந்த மட்டும் உதவிகளை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஐஸ்வர்யத்தை குறித்து ஒருபோதும் நாம் பெருமை பாராட்டவோ இருமாப்புள்ளவர்களாகவோ இருக்கக்கூடாது. இந்த ஐஸ்வர்யம் நிலையில்லாத உலகத்திற்குரியது. உலகமும் உலகத்தில் உள்ள யாவும் அழிந்து போகும். ஆனால் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை சந்திக்க ஆயத்தமாக நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருந்து நித்திய ஜீவனை அடையத்தக்கதாக பரலோகத்தில் நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைப்போமானால் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே ஒருபோதும் நம்முடைய உலகத்தின் ஐஸ்வர்யத்தை குறித்து பெருமை பாராட்டாதபடிக்கு இந்த ஐஸ்வர்யத்தை தந்தவர் கர்த்தர் என்பதை ஒருபோதும் மறந்து போகாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தருடைய கிருபைகளை எண்ணி அவரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நன்மை செய்கிறவர்களாய், ஏழைகளுக்கு இறங்குகிறவர்களாய், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாய் வாழ்வோம். பெயர் பிரஸ்தாபத்திற்காக இல்லாமல் தாராளமாய் ஏழைகளுக்கு கொடுக்கிறவர்களாய், உதாரண குணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் செய்யத்தக்கவர்களுக்கு செய்யும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே உதாரண குணமுள்ளவர்களாக நற்கிரியை செய்து வாழ்வோம். நாம் நற்கிரியைகள் செய்து வாழும்போது நம் மூலமாக அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே கர்த்தருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோம். அநேகருக்கு சாட்சியாய் வாழ்ந்து பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாகவும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை தியானிக்கும்படியாகவும் நீர் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நற்கிரியை செய்து வாழ்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கின்றோம். உதாரண குணமுள்ளவர்களாய், தாராளமாக கொடுக்கிறவர்களாய், எங்களுக்கு நீர் தருகிற ஆசீர்வாதத்தில் ஏழைகளுக்கு இறங்குகிறவர்களாய்,
தேவையோடு இருக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கின்றோம். நல்ல இருதயத்தை நீர் தரும்படியாய் உம்மை போல எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களுக்கு உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.